ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளி விலை என்ன சார் பண்ணலாம், அங்கே எக்ஸிட் ஆகலான்னுக்கிற மெசேஜ் லாஸ்ட் 2 days முன்னாடி இதுவும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் உங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது, சிஸ்டம் முன்னாடி இல்லை, ஃபெஸ்டிவலில் இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம ரிப்ளை பண்ண முடியும்? அப்படியே ரிப்ளை பண்ணால் ஒன் வேர்ட் ஆன்ஸில் உங்களுக்கு புரிய வைக்க முடியாததுக்காக உங்களுக்கு நான் அந்த உங்களுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணல. நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லோரும் டாப்பில் என்ட்ரியாக இருக்காங்க. அதாவது அதான் டாப்புன்னு தெரியாது, மார்க்கெட் இந்த ஏரியா வந்துடுங்க, அங்கே இருக்க சொல்லனா வெள்ளி மேலே போகும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வெள்ளின்னு இல்லை, எந்த விலை போனாலும் நீங்கள் நமக்கு எதிர்வினையாக போச்சுன்னா எக்ஸிட் ஆக கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு வெள்ளி விலைன்னு இல்லை, எந்த விலையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆப்போசிட்டாக போனால் என்ன பண்ணலான்றது ஃபஸ்ட்டு பிளான். ஆழம் பார்த்து கால வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் டாப்பில் என்ட்ரி ஆகிட்டுனா அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஒன்று கிரியேட் ஆகி இங்கேயே வெளியே சான்ஸ் கொடுத்துருக்கு. 2வது இங்கே கொடுத்துருக்கு. ஸோ 3வது இங்கேயும் கொடுத்துருக்கு. ஓகே, உங்களுக்கு எங்கே வெளியே வரணும்னு தோணுதோ அந்த நீங்கள் வெளியே வந்து சும்மா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் அங்கே வெளியே விழுந்துருக்கு பாருங்கள். நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் வெளியே வரக்கணும். சார் நிறைய லாஸில் இருக்கேன் சார், நான் நிறைய லாஸில் இருக்குது, இதையே சொல்லிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 15-16% வெள்ளி விலை வீழ்ச்சி வந்திருக்கு அங்கேருந்து. ஓகே, நான் இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா, நீங்கள் நீண்ட கால முதலீட்டெல்லாம் இருந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே, யோசனை பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போதைக்கு கடனை உடனே வாங்கி வெள்ளி விலை போகுதுன்னு சொல்லிட்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது தப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இங்கே கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ட்ராவலான இடம் இது. இங்கேருந்து மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு. இப்போ கூட ஒரு வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து இங்கே வெளியே வந்துடலாம். அதாவது 144 கீழே மார்க்கெட் கீழே வருது சார் அப்படின்னு வெளியே வரும். ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்த தூரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 130 வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நான் இதில் வரும்னு சொல்கிறதுக்காக இங்கேருந்து வாய்ப்புகள் இருக்கும், நான் இங்கேருந்து திரும்ப மேலே போகணும். இது எப்போ திரும்ப மேலே போகும்? மேபி இங்கே ஒரு 6 மாதம் 1 வருஷம் தங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் போகும். திரும்ப உங்களுக்கு எங்கே விலை வரும்? 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதே விலைக்கு வரும். ஸோ இந்த ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாதுக்காக ப்ரீவியஸ் ஸ்விங்கில் நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஒருவேளை மார்க்கெட் இல்லைப்பா, நீங்கள் திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணி மேலே போகாது, திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுங்க. வேணாம் சொல்ல வரல, ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். முன்னாடி இது மாதிரி நடக்கும் அப்படின்னு அசம்ஷன்லாம் வேணாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னென்னா ப்ரைஸ் ஒரு லோ கட் பண்ணிட்டு வெளியே வருதோ அந்த இடத்துல வெளியே வரதுக்கான வழியை தேடுங்க. சும்மா இங்கேருந்து இன்னும் ஸ்டில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது தவறான ஒரு டிசிஷனாக இருக்கும். ஓகே, ஏன்னா மார்க்கெட் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகி ரீஎன்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இப்போதைக்கு வெளியே நிறைய சான்ஸ் கொடுத்துருக்குங்க. டாப்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கு. என்னுடைய சஜஷன் என்னென்னா, இந்த ஏரியா கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போய் ரீஎன்ட்ரிக்காக பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரிக்கு வாய்ப்பே கொடுக்கல. அந்த இடத்துல டக்குன்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 130 அந்த லெவல் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஸ்லோ அண்ட் ஸ்டே இது மாதிரி வரலாம் வரும் நாட்களில். ஸோ அதனால் சில்வர்லேருந்து எல்லோரும் கொஞ்சம் இப்போதைக்கு டெம்பரரியாக வெளியே வந்துருங்க. ஒருவேளை மார்க்கெட்டிங் டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப ஒரு புது வாய்ப்பை பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது நிஃப்டி 50 வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இப்போது புதிய உச்சம் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 25,500 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது வரும் நாட்களில். ஓகே, அது மேபி இன்றைக்கா இல்லை 2 நாள் 3 நாள் தெரியாது. ஏன்னா ப்ரீவியஸ் உச்சங்களில் அந்த உச்சத்தை பிரேக் பண்ணி தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட உச்சத்தையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டுன்னு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்லாம் க்ளோசிங் கொடுக்குறதான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். மார்க்கெட் ஒருவேளை அந்த எடுத்தோடனே 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கேப்பு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் ஒரு டிப்பில் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். இல்லை மார்க்கெட் கீழே வருது, மார்க்கெட் ஓப்பனாக கீழே வருதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இல்லையா? எல்லோரும் ஒரு காலில் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்க, அப்புறமா ஒரு ஸ்விங்கில் பெரிய டார்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு மார்க்கெட் கேப் ஒரு ஓப்பன் ஆனோடனே அது ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் புல் பேக் வருதா இல்லை திரும்ப அங்கே லோயில் ஃபார்மேஷன் கீழே வருதா அப்படின்றது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த டிசிஷன் எடுக்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயோ அல்லது 2வது ட்ரேட்லேயோ உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க. 4வது ட்ரேட் பண்ணுறேன், 5வது பண்ணுறேன், 6வது பண்ணுறேன், 7வது 8வது 9வது 10வதுன்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு என்னென்னு தோணிகிட்டே அதில் மனசில் ஒவ்வொரு நிமிடம் உங்களுக்கு ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்குது. பை மாதிரி தோணும், செல் மாதிரி தோணும், பை செல் இது மாதிரி தரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடில் செகண்ட் ட்ரேடில் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் உண்மையான நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்.
ரைட்டுங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோடைய வியூனா இதுதான் என்னுடைய பிளானு. ஸோ நீங்கள் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள், டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். மார்க்கெட் கேப் அப் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது, மார்க்கெட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 26,100 26,200 கிட்ட ஓப்பன் ஆகுது அப்படின்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகி நின்று ஒரு பிரேக் அவுட் காமிக்குதா, இல்லை அங்கே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக கீழே வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஓகே, ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக காமிக்கிறதுனால நம்ம இந்த பிரேக் அவுட்டை மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஒன்றும் மற முடியாது. அது நமக்கு உடச்சிட்டு மேலே போனால் என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தோன்னே கேப் அப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகலாம். அதில் ஏன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா சின்ன கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட்டு ஹோல்ட் ஆயிடுச்சு. ஹோல்ட் ஆகிட்டு இந்த பிரேக் அவுட் தான் என்னுடைய இப்போ நீங்கள் பார்க்குறது நீங்கள். ரைட்டுங்களா? சரி, இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் என்ன மாதிரி ஒரு ரியாக்ட்னா இதுவும் வந்து பாசிட்டிவ்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 58,500 வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 58,500 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா கேப் அப் ஆகுது. அதான் பிரச்சனை. என்னென்னா கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுனால அந்த மூமெண்டம் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு 58,300 கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டில் அந்த மூமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த கேப் அப் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு இன்னொரு வாய்ப்பும் தெரியல. நீங்கள் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு மேலே 58,500 ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகே, அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லெவலாக ஓப்பன் ஆகும். மார்க்கெட் நீங்கள் ஆப்போசிட்டாக ட்ராவல் பண்ணுறப்போ ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எல்லாரும் இந்த இடத்துல பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் தான் திரும்ப கண்டினியூ மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடு மூமெண்டம் கொடுக்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸும் நிஃப்டி 50 ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். கிட்டத்தட்ட 85,200 வரலும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேப் அப் ஆகிறதுனால அந்த சேம் அதே நிஃப்டி 50 என்ன சுச்சுவேஷன், ஏன்னா ஒரு ப்ரைஸ் வந்து டாப்பில் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துச்சு. ஸோ அதனுடைய ஒரு மூவ் தான் இன்றைக்கி கேப் அப். ஓகேங்களா? ஸோ அந்த கேப் அப்பில் டாப்பில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்துங்க. 85,000 வந்து ரவுண்ட் நம்பர் இருக்கிறதுனால ப்ரைஸ் அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு நிற்குதா, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிட்டு புக்கிங் பாயிண்ட் கீழே வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.